தேமுதிகவின் நிறுவனர் விஜயகாந்த் குரு பூஜை அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். குரு பூஜையில் திமுக சார்பில் பங்கேற்ற அவர் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் தேமுதிகவினர் நினைத்தவாறு பேரணி நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார். நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் எந்நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் எந்நாளும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்றத்தில் விஜயகாந்த் ஆத்திரமடைந்த நிகழ்வு குறித்து நினைவு கூர்ந்தார். ஒரு விவாதம் அன்னைக்கு அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டா பாத்தீங்கன்னா அம்மாவும் சரியான வகையில பாத்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்வி பதில் சொல்றாங்க, அவனும் கேள்வி கேட்கிறாரு, போயிட்டு இருக்கு. ஆனா இது நடுவில் ஒருத்தர், அதாவது வேற்று கட்சியிலிருந்து கட்சியில வந்தவர், கோயம்புத்தூர்கார், அவர் பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அது யாருன்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க. அந்த வேற்று கட்சிக்கார் கட்சியில் இணைஞ்சு அம்மாவும் பெருந்தான்மை சீட்டு கொடுக்குறாங்க. அவர் பின்வரிசையில் இருந்துட்டு அன்னைக்கு எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும் போது அந்த நேரத்தில் தான் ஒரு சடன் ப்ரோவோகேஷனா அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. இல்லைன்னா உருவாக்குறதுக்கே காரணம் இப்ப அவர் எங்க கட்சியில் இல்ல. தமிழ்நாட்டில் மாற்று சக்தி அரசியல் வெல்ல முடியும் என்பதை உணர்த்தியவர் விஜயகாந்த் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேமுதிகவின் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர். அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல். எல்லா இடத்திலிருந்து வண்டியில வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்திடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பாக்குறேங்கன்னா முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி. அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல, 1 கிலோமீட்டர் கேட்கறாங்க. அது பாலத்து மேல ஏறி இறங்கணும். டிராபிக் அழகா டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அது விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசியலில் விஜயகாந்தின் கனவு நனவாக வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2014 மரியாதைக்குரிய மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்துவதற்கு ஒரு சகோதரியாக அவங்க 2 பேரும் தமிழகம் முழுவதும் சுற்றி திரிந்தார்கள். அதனால் வெற்றியின் பங்கு அவர்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்த மட்டில் அவங்க 2 பேருமே அரசியலை தாண்டி ஒரு அண்ணன் அக்கா மாதிரி தான். அவர்கள் இன்னும் அரசியல்ல கேப்டன் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவு தமிழக அரசியலில் நினைவாக வேண்டும். ஒரு நேர்மையான அரசியல் வர வேண்டும். ஒரு கடுமையான உழைப்பாளி, திரைப்படத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு பழகினார். வெளிப்படையாக மக்களோடு பழகி வெளிப்படையாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதுதான் அவரது சிறப்பு என்பது.